டிவி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? முதல்ல ரேடியோ இருந்தது, அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர் இப்படி வந்தது. அப்போ இப்போ யூடியூப்லாம் சிம்பிளாக நீங்கள் வந்து மொபைல் இருந்தால் போதும், நீங்கள் டியூப் எடுத்து நீங்கள் யாரை வேணாலும் திட்டலாம், யாரை வேணாலும் பார்க்கலாம், கவிதை பாடலாம், டான்ஸ் ஆடலாம், ஏற்றிட்டு போயிடலாம். பட் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் வந்து இந்தியா டுடே குரூப் வந்து நியூஸ் ட்ராக்னு ஒரு வீடியோ மேகசின் வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா வாரத்துக்கு ஒருக்க ஒரு வீடியோ வந்து வந்து வீடியோ கேசட் வீட்டுக்கு வரும், நீங்கள் விசிபியில் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த வாரத்தினுடைய நியூஸ்னுடைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் வச்சு வரும். தமிழில் இதே மாதிரி ஒன்று இருந்தது, அதுக்கு பேர் வந்து பூமாலை. அதை ஆரம்பித்தவர் வந்து மிஸ்டர் கலாநிதி மாறன். அவர் அதிலிருந்து தான் அப்புறம் வந்து சன் டிவி அதுக்கப்புறம் தான் ஆரம்பித்தார். ஸோ அந்த நியூஸ் ட்ராக்கில் அவரை வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க, நீ வர்றியா அங்கே வந்து இது தொகுத்து வழங்குறதுக்கு வர்றியான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த வேலையை விடக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, நான் வந்து சாயங்காலம் வேலையை விட்டதுக்கப்புறம் அப்புறம் சனி ஞாயிறில் வந்து நான் வந்து உனக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். என்டர்ப்ரூனர் வந்து நான் வந்து காலைல 9 மணிக்கு போவேன், சாயங்காலம் 6 மணிக்கு நான் வந்து வீட்டுக்கு போயிடணும். ஸோ எங்கள் அம்மாவுக்கு கூடால இருக்கணும், என் ஹஸ்பண்ட் கூடால இருக்கணும், என் ஒய்ஃப் கூடால டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்டர்ப்ரூனர்ஷிப்புக்கு தயவு செஞ்சு வராது. ஓகே, இது வந்து கிடையாது. ஏன்னா முடியும் வேலை, முடியாது முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். ஸோ அப்போ அவர் சாயங்காலம் அங்கே வேலை பார்க்குறாரு. அப்புறம் அவருக்கு அந்த வேலை வந்து பிடிச்சி போயிடுது. அப்போ அந்த வேலையை பிடிச்சி போகும்போது அவர் வந்து நினைக்கிறாரு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வேலை ரொம்ப போரிங்காக இருக்குது, இதை வந்து ஏன் நம்ம வந்து முழு நேரமாக செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்கிறார். அப்போ பணம் கம்மியாக கிடைக்கும், பிடிச்ச வேலை ஆனால் பணம் கம்மி, சொசைட்டியில் மரியாதை கம்மி, செய்யலாமா வேண்டாமா இப்படின்னு அவருக்கு வந்து ஒரு குழப்பத்தில் சரி மனசுக்கு பிடிச்சதை செய்வோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து இந்த வேலையில் செய்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, 90ல் வந்து ஏன்னா நீங்கள் எல்லாமே 2000 கிட்ஸு, 90ல் வந்து ஈராக் வார் வந்து ஒரு பெரிய லெவலில் நடந்தது. அப்போ அது பற்றின விஷுவல்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. அந்த கிரேஸில் வந்து இப்போ அவர் செய்கிற வேலை பணம் கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து இன்னொரு வேலை நம்ம செய்யும்போது அது வந்து அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்து டெலிவிஷன் இஸ் கம்மிங் டு த கண்ட்ரி. டெலிவிஷன் வரும்போது இந்த வீடியோ மேகசின் வந்து இஸ் கெட்டிங் அவுட். ஸோ இது பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணும்போது ட்ரெண்டு நீங்கள் பார்க்கலன்னா இன்னொரு பிஸ்னஸ் வந்து இந்த பிஸ்னஸை அழிச்சிடும். அவர் வந்து வீடியோ மேகசினில் வேலை பார்க்குறாரு, தென் வந்து டெலிவிஷன் வருது, அப்போ அது மூடிடுறாங்க. ஸோ அவர் வந்து தென் எகெயின் என்ன செய்கிறாருன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேரோட சேர்த்து ஒரு 2 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் வந்து டிவி சேனலுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பொசிஷன் வந்து அப்படி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறார். அப்போ டிவி கம்பெனிக்கு ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்தியன்ஸை பற்றி என்ஆர்ஐ இந்தியன்ஸுக்கு, இந்தியாவுக்கு வெளியில் வாழ்கிற இந்தியன்களுக்கு வேண்டி வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார் டிவிக்கும் இன்னொரு ப்ரோக்ராம் வந்து பிபிசிக்கும் பண்ணி கொடுக்குறாரு. ஒன்று பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று டே டு டே லைஃப் சம்மந்தப்பட்டது. இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவருடைய லைஃப் வேறு மாதிரி மாறி போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சோனிக்கு மற்றவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கும்போது அப்போ இனிஷியலாக வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே முதல்ல பெரிய ஆஃபீஸ் போடுவாங்க, பெரிய கார் வாங்குவாங்க, அதுதான் வந்து பாதி நேரம் பிஸ்னஸை இழுத்து மூடுறதுக்கு ஒரு ரீசனாக அமையும். இவர் வந்து அவருடைய இது வந்து ரொம்ப சிம்பிளாக அவருடைய எக்ஸ்பென்ஸ் வச்சுருந்தார். எவ்வளோ தூரத்துக்குன்னா அப்போ வந்து இமெயில் கிடையாத காலம். அப்போ வந்து ஃபேக்ஸில் தான் மெசேஜ் வரும். அவர் வீட்டில் ஃபேக்ஸ் கனெக்ஷனே கிடையாது. பக்கத்தில் தெருமுனையில் உள்ள எஸ்டிடி சென்டரில் ஃபேக்ஸ் வாங்கி யூ வில் யூஸ் இட். ஸோ அவருக்கு வந்து போவாரா, கேட்பாரு ஃபேக்ஸ் வந்திருக்கா அப்படின்னு டெலிஃபோன் பண்ணி கேட்பார். ஃபேக்ஸ் வந்திருக்கு, ஓகே ஸ்டார்லையா பிபிசி இல்லையா, ஓகே போய் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு என்ன பதில் ஃபேக்ஸ் எழுதி அனுப்பிடுவார். அதாவது வருமானம் ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து சிக்கனமாக எவ்வளோ தூரத்துக்கு செலவழிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வியாபாரம் அடுத்த லெவலுக்கு போகும். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு 93 வாக்கில் அவங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் அவர்கிட்ட எம்ப்ளாயி இருக்காங்க. 97ல் வந்து பெரிய லெவலில் ஒரு 100 பேரை பெரிய டீம் வச்சு அவர் வந்து பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ அவருக்கு வந்து ஒரு அடுத்தால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா
இப்போ நம்ம வந்து டிவிக்கு ஒரு ப்ரோக்ராம் தயாரித்து கொடுக்குறோம். இவருக்கு டிவி நிறுவனம் தொடங்குவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்போ வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி ஏபிஎன்ற ஒரு குரூப் வந்து இவர் கூட சேர்ந்து நம்ம வந்து ஒரு டிவி நிறுவனம் ஆரம்பிக்கலாமா. இப்போ வந்து அப்படி ஆரம்பிக்கணும்னா 2 பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் வந்து அடுத்த தொலைக்காட்சிக்கு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் இவங்க கூட சேரணும்னா இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா வருமானம் வராது, இன்வெஸ்ட் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து வேலையிலேருந்து நீங்கள் தொழில் தொடங்கணுன்றதுனா இந்த பிரச்சனை வரும். ஏன்னா வேலையை விடணும்னா வருமானம் வராது, தொழில் தொடங்கணும்னா முதலீடு வேணும். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு வருது. அப்போ அவர் வந்து கடன் வாங்கி அவர் பல்வேறு விஷயங்கள் செஞ்சு அவர் நிறுவனத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா. எல்லாரும் இதை தாராளமாக செய்யலான்னு சொன்னோடனே முடிவு பண்ணிட்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சு நிறுவனம் எல்லாம், அதாவது அந்த வெளிநாட்டு நிறுவனம் 51%, இவங்க 49%, வியாபாரம் ஆரம்பிக்கிற எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 3 வருஷத்துல 3 கவர்மெண்ட் இருந்தது. நான் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட். 3 வருஷத்துல 3 கவர்மெண்ட். அப்போ இவங்க ஃபைலை கொடுப்பாங்க, அது வந்து டிசிஷன் எடுக்கிற நேரத்தில் இந்த கவர்மெண்ட் போயிடும், அடுத்த கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட் கொடுக்குற நேரத்தில் அது கலைஞ்சிரும், அடுத்த கவர்மெண்ட். அப்போ வந்து லைஃப் இருக்கிறதா, க்ளோஸ் பண்ணுறதா, 100 பேரை வீட்டுக்கு அனுப்புறதா, கம்பெனியை நடத்துறதா, இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் வரும். எல்லா தொழில் நடத்தும் போதும் ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட்ல வந்து வாழ்வா சாவான்ற கட்டம். அதை தாண்டி நம்ம போனோம்னா அடுத்த லெவலுக்கு போகும். அந்த இடத்துல சோர்ந்து விட்டீங்கன்னா லைஃப் அவ்வளோதான். ஸோ அப்போ அதில் வரும்போது திருப்பி வந்து 98-99 எகெயின் எ கவர்மெண்ட் இஸ் ஃபார்மிங். அந்த டைமில் உள்ள கவர்மெண்ட்ல வந்து ப்ராட்காஸ்ட் மினிஸ்டராட் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் வர்றாங்க. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே அறிமுகம் பண்ணலாம். அவங்கள்ட்ட போய் இந்த கேஸை வந்து மொத்தத்தையும் பேசுகிறாப்புல, தேவர் கிவன் பெர்மிஷன். ஸோ இது வந்து இந்த ஆளுனுடைய சக்ஸஸ் யாருன்னு தெரியுதா? இவர் யாருன்னு? இவர் பேர் வந்து ராகவ் பகல். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுதான் TV18 குரூப்போட ஃபவுண்டர். அது மட்டும் கிடையாது, நீங்கள் சினிமா டிக்கெட் இது பண்ணுற புக் மை ஷோ அதனுடைய ஃபவுண்டரும் இவர் தான். ஸோ நான் சொல்கிறது இது வந்து ஒரு கதையை வந்து எப்படி இருந்து எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ நான் சொல்கிறது 2 விஷயம்தான். நம்ம வந்து எல்லாருமே அடிக்கடி உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு வரும், நாராயணமூர்த்தி இப்படி ஆயிட்டாரு, இப்படி பெருசாகினாரு, அவர் கம்பெனி ஆரம்பிச்சாரு, அது வந்து இவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரும் வந்து கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பட்னி கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜராக வேலை பார்த்தார். அதை விட்டுட்டு வந்து திருப்பி சிரமப்பட்டு மேலே வந்தார். ஓகே, ஒரு ஆள் வந்து நல்ல கவர்மெண்ட் வேலையில் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து கேஆர்புரம் டு கலாசிபாளையம் உள்ள பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தாப்புல. ஸோ அவர் வந்து நான் வேலையை விட்டுட்டு நான் வந்து வேற பண்ண போகிறேன்னு சொன்னோடனே அவங்க அப்பா பயங்கரமாக சத்தம் போட்டார். அது சத்தம் போட்டும்போது இல்லை அவங்க அண்ணன் வந்து இல்லை ட்ரை பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லி விட்டு அனுப்பிச்சாப்புல. அப்படி வந்ததில் அவர் அந்த வேலையை கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா மேக்சிமம் வந்து பிஎம்டிசின்னு சொல்லுவோம் கர்நாடகாவில், பெங்களூரில், அதில் வந்து ஒரு பஸ் டிப்பாவாக இருக்கார். அந்த கண்டக்டர் வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டு சென்னைக்கு வந்ததுனால அவர் வந்து ரஜினிகாந்த் ஆகி உங்களுக்கு வந்து ஜெயிலர் கூட நடிச்சார். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல நீங்கள் கரெக்டாக இருந்து அதுக்கான திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை சுற்றி உள்ளதும் உலகமும் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை வந்து ஜெயிக்கும்.